Welcome to the Science Talk series organized by the National Institute of Fundamental Studies to celebrate this National Science Week. Today, Professor Nazreen Marikkar, head of the Food Chemistry Project of NIFS, is going to make you aware about diabetes. Very good morning to everyone. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. வணக்கம். நான் தேசிய அடிப்படை ஆய்வு நிலையத்தின் உணவு இரசாயன பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கிறேன். இன்றைய வெபினார் சீரீஸில் டயபெட்டிஸ் அவேர்னஸ் சம்பந்தமாக உங்களோடு கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். டயபெட்டிஸ் என்பது தற்போது அதிகரித்து செல்கின்ற ஒரு நோயாக இருப்பதன் காரணமாக பொதுமக்களுக்கு இது சம்பந்தமான ஒரு தெளிவையும் விழிப்புணர்ச்சியும் வழங்குவது இன்றைய காலத்தை பொறுத்தமட்டில் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எமது இந்த கலந்துரையாடலின் ஆரம்பத்திலே நாம் உட்கொள்கின்ற உணவுக்கும் எமது உடல் ஆரோக்கியத்துக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக்கொண்டு எமது கலந்துரையாடலை ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாம் வழமையாக உண்கின்ற உணவுகளே இருக்கின்ற பல்வேறுபட்ட கூறுகளை நாங்கள் எமது கருத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எமது உணவிலே பின்வரும் கூறுகள் அமையப்பெற்றிருக்கின்றன: கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், லிப்பிட்டுகள் மற்றும் நீர். இவை எந்தெந்த அளவிலே எமது உணவிலே காணப்படுகின்றன என்பது வேறுபட்டு இருக்கின்றன. இவை சம்பந்தமாக ஒரு தெளிவையும் விளக்கத்தையும் பெற்றுக்கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எமது இன்றைய கலந்துரையாடலிலே கார்போஹைட்ரேட் உணவுகளை பற்றி நாங்கள் பேசுவது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் கார்போஹைட்ரேட் உணவுகள் தான் டயபெட்டிஸோடு மிகவும் தொடர்பாக இருக்கின்றன. எனவே அந்த உணவுகள் சம்பந்தமாக நாங்கள் சற்று விரிவாக நோக்குவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எமது நாட்டிலே கார்போஹைட்ரேட் உணவுகளாக பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள் சில இங்கே காட்டப்படுகின்றன. அவற்றிலே ஒன்று அரிசி, இரண்டாவது கோதுமை மா, மூன்றாவது தானிய வகைகள் மற்றும் சீனி போன்ற சர்க்கரைகள் போன்றவை நாங்கள் வழமையாக எமது நாட்டிலே கார்போஹைட்ரேட் உணவுகளாக பயன்படுத்துகின்றோம். இவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற உணவுகள் இங்கே காட்டப்படுகின்றன. இடியப்பம், பால் சோறு, ரொட்டி போன்ற பல்வேறுபட்ட உணவுகள் இந்த கார்போஹைட்ரேட் மூலப்பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. நாம் இப்போது இந்த கார்போஹைட்ரேட் அல்லது மாப்பொருள் என்கின்ற இந்த பதார்த்தம் எவ்வாறு சமிபாட்டுக்கு உள்ளாகிறது என்பதை நாங்கள் கவனிக்கப் போகின்றோம். மாப்பொருளானது எமது வாய்க்குழியிலேயே சமிபாட்டை ஆரம்பித்து விடுகிறது. வாய்க்குழிக்குள் மாப்பொருளை இட்டவுடனே பற்கள் அவற்றை நன்காக அரைக்கின்றன. அதனைத் தொடர்ந்து உமிழ்நீர் அந்த மாப்பொருளோடு கலந்து விடுகிறது. உமிழ்நீரிலே காணப்படுகின்ற நொதியங்கள் மாப்பொருளை சமிபாடு அடைய செய்கின்றன. இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற வரைபடத்தை நீங்கள் சற்று நுணுக்கமாக அவதானியுங்கள். இது மாப்பொருளானது எவ்வாறு சமிபாடு அடைகிறது என்பதை விவரமாக விளங்கப்படுத்துகிறது. மாப்பொருள் சமிபாட்டிலே மிக முக்கியமாக பங்கேற்பது அமிலேஸ் என்கின்ற நொதியமாகும். மாப்பொருள் பல்லாயிரக்கணக்கான குளுக்கோஸ் மூலக்கூறுகளை கொண்ட ஒரு பல்பகுதியமாகும். அது சிறிய சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கப்படுவதற்கு அமிலேஸ் உதவியாக இருக்கிறது. அமிலேஸ்கள் மாப்பொருளின் மீது தாக்கம் செலுத்துவதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான குளுக்கோஸ் மூலக்கூறுகள் அங்கே பிறப்பிக்கப்படுகின்றன. இதுதான் கார்போஹைட்ரேட்களின் சமிபாடாகும். இவ்வாறு சமிபாடடைந்த கார்போஹைட்ரேட், அதாவது மாப்பொருள் வெல்லமாக சமிபாடடைந்து சிறுகுடலிலே அகத்துறிஞ்சப்படுகின்றது. சிறுகுடலுக்கு வெள்ளங்கள் சென்றடையும் போது அங்குள்ள
அமைப்புகள், சிறுகுடலிலே இருக்கின்ற அமைப்புகள் அவற்றை அகத்துறிஞ்சி இரத்த நாளங்களுக்கு பரிமாற்றம் செய்கின்றன. அதனைத்தான் இந்த படத்திலே காட்டப்படுகிறது. இவ்வாறு குளுக்கோஸானது இரத்த நாளங்களுக்கு பரிமாற்றம் படும்போது இரத்தத்திலே குளுக்கோஸின் செறிவு அதிகரிக்கிறது. நாம் இங்கே காட்டப்படுகின்ற வரைபடத்தின் மூலமாக நாம் எதனை வழங்கிக் கொள்கின்றோம் என்பதை அவதானியுங்கள். இங்கு 3 வகையான உணவு பண்டங்கள் எவ்வாறு குருதியிலே குளுக்கோஸின் செறிவை மாற்றமடைய செய்கின்றன என்பதை இங்கு காட்டப்படுகிறது. ஒப்பீட்டளவிலே புரதங்களுக்கும் இலிப்பிட்டுகளுக்கும் ஒப்பீட்டளவிலே பார்க்கின்ற போது கார்போஹைட்ரேட் மிக விரைவாக குருதியிலே குளுக்கோஸின் அளவை செறிவை அதிகரிப்பதாக இந்த படங்கள் காட்டுகின்றன. எனவே டயபெட்டிஸ் போன்ற இந்த நோயுடன் மிகவும் நெருக்கமான தொடர்பை கொண்டிருப்பது கார்போஹைட்ரேட்டுகளாகும். எனவே கார்போஹைட்ரேட் உணவுகளை நாம் கையாளுகின்ற விதத்திலே தான் எமது டயபெட்டிஸ் வியாதியின் கையாளும் திறனும் தங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றது, அதாவது தொடர்ந்தேர்ச்சியாக குளுக்கோஸின் அளவு குருதியிலே மிக அதிகமாக இருப்பது நோய்களுக்கு, பல்வேறுபட்ட நோய்களுக்கு காரணமாக அமைய இடமுண்டு. அதனைத்தான் இங்கே நாங்கள் காட்டுகின்றோம். எனவே குளுக்கோஸானது மிக அதிகரித்து செல்வதை தடுத்து ஒரு சமநிலையிலே, இயல்பு நிலையிலே அதனை வைத்துக்கொள்வது மிகவும் அத்தியாவசியமானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் அடுத்ததாக பார்க்க போவது உடலின் சமநிலையாகும். உடலிலே உடல் வெப்பம், உடலிலே தண்ணீரின் அளவு, அடுத்ததாக உடலிலே குளுக்கோஸின் அளவு போன்றவை சமநிலையில் பேணப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். உடல் வெப்பநிலை 37 பாகை Cயை விட அதிகரிக்கின்ற போது உடல் தன்னைத்தானே சீர் செய்து கொள்கிறது. அதே போன்று உடலிலே நீரின் அளவு குறையும் போது உடல் தன்னைத்தானே சீர் செய்து கொள்கிறது. அதே போன்று உடலிலே குளுக்கோஸின் சரிவு அதிகரிக்கின்ற போது உடல் தன்னைத்தானே சீர் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு சீர் செய்து கொள்ளாத போதுதான் டயபெட்டிஸ் நோய் என்ற அந்த வியாதி எம்மிலே காணப்படுவதாக நிர்ணயிக்கப்படுகிறது. உடலிலே குளுக்கோஸின் அளவு, இரத்த நாளங்களிலே குளுக்கோஸின் அளவு சரியாக பேணப்படுவதற்கு காரணமாக அமைவது ஹோமியோஸ்டேட்டிஸ் என்ற பொறிமுறையாகும். இந்த பொறிமுறை சகல சுகதேகியான மனிதர்களிலும் இயல்பாக செயல்பட்டு குருதியிலே குளுக்கோஸின் அளவை பேணுவதற்கு உதவி செய்கின்றது. இதனை நாங்கள் ஹோமியோஸ்டேட்டிஸ் என்று அழைக்கின்றோம். இந்த ஹோமியோஸ்டேட்டிஸ் பொறிமுறை எவ்வாறு உடலிலே செயல்படுகின்றது என்பதை இந்த வரைபடங்கள் காட்டுகின்றன. இங்கே இரைப்பையை தாண்டி குளுக்கோஸானது சிறுகுடலை அடையும் போது அங்கு அகத்துறிஞ்சப்படுகிறது. அகத்துறிஞ்சப்பட்டு இரத்த நாளங்களுக்கு அவை பரிமாற்றப்படுகின்றன. இவ்வாறு பரிமாறப்படும் போது குருதியிலே குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கிறது. எனவே குளுக்கோஸின் அளவு இயல்பு நிலையிலிருந்து அதிகரிக்கின்ற போது இதனை மூளை விளங்கிக் கொள்கின்றது. எனவே அதன் பிற்பாடு ஹோமியோஸ்டேட்டிஸ் என்ற அடிப்படையில் அந்த பொறிமுறை செயல்பட ஆரம்பிக்கிறது. குளுக்கோஸின் அளவு இரத்தத்திலே அதிகரிக்கின்ற போது அதனை குறைப்பதற்கான 2 முறைகளை உடல் கையாள்கின்றது. ஒன்று, அதனை குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி சேமித்து வைப்பது. மேலதிகமான குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி சேமித்து வைப்பது. இன்னும் அதிகமாக குளுக்கோஸ் இருக்குமானால் அதனை சிறுநீரகங்களுக்குள் செலுத்தி அதனை சிறுநீராக வெளியேற்றி விடுகிறது. இந்த 2 செயற்பாடுகள் மூலமாக குளுக்கோஸின்
அளவு, குருதியிலே குளுக்கோஸின் அளவு அல்லது செறிவு பேணப்படுகிறது. இங்கு நாங்கள் காட்டுவது கணையமாகும் அல்லது சதையாகும். சதையிலே காணப்படுகின்ற பீட்டா செல்ஸ் எனப்படுபவை இன்சுலின் என்ற ஒரு சுரப்பு பொருளை சுரந்து இந்த நான் ஏற்கனவே கூறிய ஹோமியோஸ்டேட்டிஸ் செயல்பாட்டுக்கு உதவி செய்கின்றன. இந்த பீட்டா செல்ஸ் எனப்படும் இந்த கலங்கள் சதையத்திலே காணப்படுகின்றன. உடலிலே குருதியிலே குளுக்கோஸின் அளவு அதிகரித்து செல்லும் போது இந்த பீட்டா செல்கள் இன்சுலினை சுரந்து குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றுகின்ற அந்த செயல்பாட்டுக்கு உதவி செய்கின்றன. இந்த செயல்பாடு, அதாவது பீட்டா செல்ஸ் இன்சுலினை சுரக்கின்ற செயல்பாட்டிலே குறைபாடுகள் ஏற்படும் போது டயபெட்டிஸ் வியாதி ஏற்பட ஏதுவாகிறது. இங்கு காட்டப்படும் படத்தை சற்று அவதானியுங்கள். இங்கே கீழ்ப்பகுதியிலே இரத்த நாளத்திலே குளுக்கோஸின் அளவு அதிகமாக இருப்பதை நீங்கள் அவதானிக்கின்றீர்கள். இவ்வாறு அதிகமாக இருக்கின்ற போது அடுத்தபடியாக இன்சுலினை சதையை சுரந்து இன்சுலினை இரத்தத்துக்கு சேர்ப்பிக்கின்றன. இவ்வாறு சுரக்கப்பட்ட இன்சுலின் குருதியிலே இறந்த குளுக்கோஸின் அளவை குறைப்பதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறது. அந்த முயற்சியின் பயனாக என்ன நடைபெறுகின்றது என்றால், கிளைகோஜனாக அவை மாற்றப்பட்டு ஈரலிலும் தசை நார்களிலும் அவற்றை கிளைகோஜனாக சேமித்து வைக்கின்ற செயல்பாடு நடைபெறுகிறது. இது பொதுவாக எல்லா சுகதேகியான மக்களுக்கு மத்தியிலும் நடைபெறுகின்ற ஒரு செயல்பாடாகும். இங்கு நாங்கள் கிளைகோஜின் சேமிக்கப்படுகின்ற 2 இடங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். முதலாவதாக ஈரல், இரண்டாவதாக தசை நார்கள். இவற்றிலே கிளைகோஜினாக மேலதிக குளுக்கோஸ் சேமிக்கப்படுகிறது. நாம் தற்போது இந்த குருதியிலே இருக்கின்ற குளுக்கோஸின் அளவு எவ்வாறு சுகதேகிகளிலும் டயபெட்டிஸ் நோயாளர்களிலும் எவ்வாறு மாற்றமடைகின்றன என்பதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். இங்கு காட்டப்படுகின்ற வரைவிலே y-axis குளுக்கோஸ் கன்சன்ட்ரேஷன் என்று போடப்பட்டிருக்கிறது. x-axis டைம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. நேரத்தோடு குளுக்கோஸின் அளவு எவ்வாறு மாறுகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளப் போகின்றோம். குறிப்பாக ஒரு சாப்பாட்டு உணவு வேளையின் பின்னர் எவ்வாறு குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கிறது என்பதை, சுகதேகிகளிலே எவ்வாறு அது நடைபெறுகிறது என்பதை இந்த வரைவு மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். குருதியிலே குறைவாக இருந்த குளுக்கோஸின் அளவு சாப்பாட்டுக்கு பிறகு படிப்படியாக உயர்ந்து சுமார் 1 மணி நேரத்தின் பின்னர் அது படிப்படியாக குறைந்து இயல்பு நிலைக்கு வந்துவிடுகிறது. இது சுகதேகிகளிலே நடைபெறுகின்ற செயல்பாடாகும். நாம் அடுத்தபடியாக எவ்வாறு டயபெட்டிஸ் நோயாளிகளிலே இந்த செயல்பாடு அமையப்பெறுகிறது என்பதை சற்று விளங்கிக் கொள்ள முயற்சிப்போம். தற்போது காணப்படுகின்ற வரைவு டயபெட்டிஸ் நோயாளிகளிலே, நீரிழிவு நோயாளிகளிலே எவ்வாறு இந்த குளுக்கோஸின் செறிவு மாறுகிறது என்பதை விளங்கிக் கொள்ளப் போகின்றோம். இங்கும் y-axisலே குளுக்கோஸின் செறிவும் x-axisலே டைமும் காட்டப்படுகிறது. ஒரு சாப்பாட்டு வேலையின் பிறகு எவ்வாறு குளுக்கோஸின் செறிவு மாறுகிறது என்பதை இங்கே நாங்கள் காணுகின்றோம். அதாவது முன்னர் பார்த்த அந்த நிலைமைக்கு மாற்றமாக இந்த டயபெட்டிஸ் நோயாளிகளிலே சாப்பாட்டுக்கு பிறகு குளுக்கோஸின் அளவு மாறாமல் தொடர்ந்து அதிகரித்து இருப்பதை இந்த வரைவு காட்டுகிறது. இதற்கு காரணம் இன்சுலின் சுரப்பு குறைவாக இருத்தல் அல்லது சுரந்த இன்சுலின் சரியாக செயல்படாமல் இருத்தல். இந்த 2 ஒரு காரணம் இருக்கலாம். இதனைத்தான் நாங்கள் இங்கே சற்று
மேலும் விரிவாக விளங்கப்படுகிறோம். அதாவது இன்சுலின் சுரக்கிறது. ஆனால் அந்த இன்சுலின் குளுக்கோஸை, குருதியிலே உள்ள குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றுகின்ற வேலையை செய்யவில்லை. அதன் காரணமாக குருதியிலே தொடர்ந்து குளுக்கோஸின் சரிவு அதிகரித்தே இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். நாம் தற்போது அடுத்தபடியாக நாங்கள் எதை விளங்கிக் கொள்ளப் போகின்றோம் என்றால், எவ்வாறு டயபெட்டிஸ் இருப்பதை நாங்கள் அறிந்து கொள்வது. இதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற கருவியை குளுக்கோமீட்டர் என்று நாங்கள் சொல்கின்றோம். இந்த குளுக்கோமீட்டரை பயன்படுத்தி 2 அளவீடுகள் எங்களால் செய்ய முடியும். முதலாவதாக FBS என்று சொல்கின்றோம், ஃபாஸ்டிங் பிளட் சுகர். இரண்டாவதாக PPBS என்று சொல்கின்றோம், போஸ்ட் பிராண்டியல் பிளட் குளுக்கோஸ். நாம் இந்த 2 அளவீடுகளையும் பற்றி சரியாக விளங்கிக் கொள்ள முயற்சிப்போம். FBS என்கின்ற ஃபாஸ்டிங் பிளட் சுகர் என்பது நாங்கள் சாப்பாட்டை எடுத்த பிறகு சுமார் 8 மணித்தியாலங்கள் பின்னர் எதுவுமே சாப்பிடாமல் இருந்து நாம் குளுக்கோமீட்டரை பயன்படுத்தி எமது குருதியிலே இருக்கின்ற குளுக்கோஸின் சரிவை தீர்மானிப்பதை தான் FBS என்று அழைக்கின்றோம். இந்த 8 மணித்தியால இடைவெளியிலே நாங்கள் தண்ணீர் குடிப்பது எந்த விதத்திலும் இந்த அளவீட்டை பாதிக்காது. ஏனென்றால் தண்ணீரின் மூலம் குளுக்கோஸின் சரிவு ஒருபோதும் மாறுவதில்லை. இது ஒரு அளவு திட்டமாகும். அடுத்த அளவு திட்டம் PPBS என்று சொல்கின்றோம், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் என்று ஆங்கிலத்திலே நாங்கள் அழைப்போம். இந்த அளவீடும் மிக முக்கியமானது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சாப்பாட்டு வேலையின் பிறகு சுமார் 1 மணித்தியாலத்துக்கு பிறகு குருதியிலே இருக்கின்ற குளுக்கோஸின் சரிவு இயல்பு நிலைக்கு மாற வேண்டும். அது மாறுகிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற அளவீட்டு திட்டம்தான் PPBS என்று அழைக்கின்றோம். இது எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்றால், நாங்கள் ஒருவேளை சாப்பாட்டை சாப்பிட்ட பிறகு 2 மணித்தியாலங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருந்து 2 மணித்தியாலங்களுக்கு பிறகு நாங்கள் விரலிலே இருந்து குருதியை எடுத்து குளுக்கோமீட்டரின் மூலமாக குளுக்கோஸின் அளவை நாங்கள் கணித்துக் கொள்கின்றோம். இவை 2ஐயும் கொண்டு எங்களிடம் டயபெட்டிஸ் இருக்கிறதா என்பதை நாங்கள் தீர்மானித்து கொள்ள முடியும். ஒரு முறை செய்தால் மட்டும் போதாது, 3 அல்லது 4 முறை இவ்வாறு வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே செய்து ஒரே மாதிரியான பெறுபவர்கள் கிடைக்கப்படுமானால் அதனை கொண்டு நாங்கள் சுகதேகியாக இருக்கின்றோமா அல்லது டயபெட்டிஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை நாங்கள் தீர்மானித்து கொள்ள முடியும். நாம் தற்போது மற்றொரு முக்கியமான விடயத்துக்கு வருகின்றோம். அதாவது குளுக்கோமீட்டரிலிருந்து கிடைக்கின்ற வாசிப்புகளை எவ்வாறு நாங்கள் விளங்கிக் கொள்வது. எமது நாட்டிலே இருக்கின்ற குளுக்கோமீட்டர்கள் அல்லது எமது நாட்டில் இருக்கின்ற பரிசோதனை சாலைகள் முதலாவது வகையான அளவீட்டு திட்டத்தை பயன்படுத்துகின்றன. அதாவது மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர், mg/dcl. இந்த அளவு திட்டத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் பரிசோதனையை செய்து எங்களுக்கு பெறுபவர்களை தருகிறார்கள். வேறு சில நாடுகளிலே மில்லிமோல்ஸ் பெர் லிட்டர் என்ற ஒரு அளவு திட்டம் பயன்படுத்தப்படுகிறது. அதை mmol பெர் லிட்டர் என்று நாங்கள் சுருக்கமாக குறிப்பிடுகின்றோம். எனவே தற்போது நாங்கள் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அல்லது ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் என்கின்ற அந்த விடயம் எவ்வாறு வியாக்கியானம் செய்யப்பட வேண்டும் என்பதை தற்போது அவதானிப்போம். இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் டெஸ்ட்டை செய்த பிறகு நாங்கள் இங்கே காட்டப்படுகின்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். அதாவது ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸின் அளவு 126ஐ விட குறைவாக இருந்தால் நாங்கள் டயபெட்டிஸ் வியாதியிலிருந்து பாதுகாப்பு பெற்றிருக்கிறோம் என்பதுதான் அதன் கருத்து. அந்த குளுக்கோமீட்டரின் வாசிப்பு 126க்கும் 180க்கும் இடையிலே இருந்தால் நாங்கள் எமது உடலிலே, எமது குருதியிலே
இருக்கின்ற குளுக்கோஸின் செறிவு சரியான முறையிலே அதாவது பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துக்காட்டும். இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் என்ற அந்த அளவு 180 விட அதிகமாக இருந்தால் அது டயபெட்டிஸ் என்ற நிலையை எடுத்துக்காட்டும். எனவே இதை ஒரு முறை செய்தால் மட்டும் போதாது, சுமார் 3 அல்லது 4 முறை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் செய்து ஒரே மாதிரியான வாசிப்புகள் கிடைக்கின்றனவா என்பதை பார்த்துவிட்டு நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். நான் தற்போது அடுத்த அளவு திட்டத்தின் அடிப்படையிலே எவ்வாறு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் என்பது தீர்மானிக்கப்படுகிறது என்பதை இங்கே காட்டுகின்றோம். உடலிலே இருக்கின்ற ஃபாஸ்டிங் பிளட் சுகரின் அளவு 7 விட குறைவாக இருந்தால் நாங்கள் டயபெட்டிஸ் நோயிலிருந்து பாதுகாப்பான நிலையிலே இருக்கிறோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த வாசிப்பு 7க்கும் 10க்கும் இடையிலே இருக்குமானால் எமது உடலிலே குளுக்கோஸின் செறிவு சரியான முறையில் பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துக்காட்டும். அந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகரின் அளவு 10ஐ விட அதிகமாக இருக்குமா இருந்தால் அது நாம் டயபெட்டிஸ் என்ற நோயின் நிலைக்கு சென்று விட்டதை சுட்டிக்காட்டும். எனவே இந்த இரண்டில் ஒரு அளவு திட்டத்தை பயன்படுத்தி எமக்கு டயபெட்டிஸ் வியாதி இருக்கின்றதா இல்லையா என்பதை நாங்கள் தீர்மானித்து கொள்ள முடியும். நாம் இந்த நோயாளிகள் டயபெட்டிஸை நோய் கண்டவர்கள் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய 2 விடயங்கள் இருக்கின்றன. அதனை ஹைப்போகிளைசெமியா மற்றும் ஹைப்பர்கிளைசிமியா என்று இரண்டாக குறித்து காட்டுவார்கள். இது இரண்டும் 2 வித்தியாசமான நிலைகளாகும். அதாவது குருதியிலே இருக்கின்ற குளுக்கோஸின் செறிவு மிக அதிகமாக குறைந்து ஒருவருக்கு ஹைப்போகிளைசிமியா என்ற ஒரு நிலை ஏற்படலாம். எமக்கு தெரியும், எமது மூளை சரியான முறையில் செயல்பட வேண்டுமானால் எந்த நேரமும் எங்களுக்கு குளுக்கோஸ் வந்து அந்த மூளைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். குளுக்கோஸும் ஆக்சிஜனும் தொடர்ந்தெழுச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் எமது மூளை சரியான முறையில் செயல்பட்டு நாங்கள் இயல்பு நிலையிலே வாழ முடியும். ஆனால் குருதியிலே இருக்கின்ற பிளட் குளுக்கோஸின் லெவல் அதன் செறிவு நன்றாகவே குறைந்து சென்று விடுமானால், ஒன்றை விட குறைந்து சென்று விடுமானால் அதை நாங்கள் ஹைப்போகிளைசிமியா என்று அழைக்கின்றோம். அந்த கட்டத்திலே ஒருவர் தனது சுயநிலையை இழந்து கோமா நிலைக்கு செல்கின்ற ஒரு நிலையும் ஏற்படலாம். அடுத்த கட்டம்தான் ஹைப்பர்கிளைசிமியா என்பது. அது குருதியிலே இருக்கின்ற குளுக்கோஸின் செறிவு 15ஐ விட அதிகரித்து செல்லும் போது அந்த நிலைமை ஏற்படலாம். அதுவும் ஒரு அசாதாரண நிலைமையை ஏற்படுத்தி ஒரு நோயாளியை இக்கட்டான ஒரு நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். அந்த கட்டத்திலும் அவர் தன்னுடைய சமநிலையை இழந்து காணப்படுவார். இந்த நிலைமைகள் ஏற்படும் போது மிக அவசரமாக அந்த நோயாளியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அவருடைய குருதியிலே இருக்கின்ற பிளட் குளுக்கோஸின் அளவை சீர் செய்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது நீரிழிவு நோய் கண்ட நோயாளிகள் எதிர்நோக்குகின்ற மிக முக்கியமான பிரச்சனைகள். இந்த நோய் தலையிலிருந்து கால் வரை அனைத்து பாகங்களையும் உடல் பாகங்களையும் பாதிக்கின்றது என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாகும். டயபெட்டிஸ் நோய் கண்டவர்கள் உடனடியாக மரணம் அடைவதில்லை. மாற்றமாக அந்த நோய் உடலிலே இருந்து கொண்டு உடலிலே பல்வேறுபட்ட உறுப்புகளை சேதப்படுத்துகிறது, பல்வேறுபட்ட சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. இதனை நோயாளிகள் பலர் விளங்கிக் கொள்ளாமல் நடந்து கொள்கின்றார்கள். எனவேதான் இது பற்றிய கலந்துரையாடலையும் நாங்கள் இங்கே சேர்த்திருக்கிறோம். முதலாவதாக இந்த நோய் கண்டவர்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிப்பதற்கான தேவை ஏற்படும். குறிப்பாக ஒரு உணவை
உண்ட பிறகு அவருடைய நோய் கண்ட ஒரு நோயாளியுடைய உடலிலே குளுக்கோஸின் சரிவு அதிகரித்து செல்வதன் காரணமாக அதனை குறைத்து கொள்வதற்கான அந்த இன்சுலின் சரியான முறையில் செயல்படாதன் காரணமாக பெரும்பாலான அந்த குருதியில் இருக்கக்கூடிய குளுக்கோஸானது சிறுநீரகங்களுக்கு உட்செலுத்தப்படுத்த உடலினால் ஹோமியோஸ்டேட்டிஸின் அடிப்படையிலே குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றுவதற்கு இன்சுலின் சரியாக சுரக்கப்படாத போது மேலதிகமாக இருக்கின்ற குளுக்கோஸை உடல் சிறுநீரகங்களுக்கு செலுத்துவதன் காரணமாக அடிக்கடி சிறுநீர் கழிப்பதற்கான தேவை அவர்களுக்கு ஏற்படுகிறது. இது ஒரு வியாதியாக மாறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. அடிக்கடி சிறுநீரகங்களுக்கு அதிகமாக குளுக்கோஸை கொண்ட குருதி செல்வதன் காரணமாக சிறுநீரகத்திலே இருக்கின்ற மயிர்த்துளை குழாய்கள் இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு சிறுநீரக வியாதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. எனவே இதனை நாங்கள் மிகவும் அவதானமாக கருத்தில் கொள்ள வேண்டும். அடிக்கடி சிறுநீர் கழிப்பதற்கான தேவை ஏற்படுகின்ற போது இந்த பிரச்சனை ஏற்படும் என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நோய் கண்டவர்கள் அவர்களுக்கு இயல்பு நிலையிலே, அதாவது குருதியிலே அடிக்கடி குளுக்கோஸின் செறிவிலே பல்வேறுபட்ட தாக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது அவர் சிலபோது மருந்தை பாவிக்கின்ற போது திடீரென்று குளுக்கோஸின் செறிவு குறைந்து விடுகிறது. அந்த கட்டங்களிலே அவருக்கு அதீதமான பசி ஏற்படுகிறது. அதனை நாங்கள் இன்டென்ஸ் ஹங்கர் என்று சொல்கின்றோம். இந்த நிலையும் அந்த நோயாளிகளே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த அதீதமான பசி ஏற்படுகின்ற போது அவர்களுடைய உடல் நடுக்கம் போன்றவை ஏற்பட்டு அவர் மயக்கமுறுகின்ற நிலையும் ஏற்படலாம். எனவேதான் டயபெட்டிஸ் நோய் கண்டவர்கள் உரிய நேரத்தில் தங்களுடைய சாப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது அவர்கள் பயணங்களிலே ஈடுபடுகின்ற போது அவர்களோடு ஒரு உணவு கலவகத்தையும் எடுத்து செல்வது பாதுகாப்பானது. அதாவது அவர்கள் எப்போதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே தாங்கள் வளமையாக எடுக்கின்ற அந்த உணவு வேளையில் சிறு தாமதம் ஏற்பட்டு விடுமானால் அவர்களுக்கு கடுமையான பசி ஏற்பட்டு உடல் நடுக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக குருதியிலே குளுக்கோஸின் சரிவு மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக அது உடலிலே இருக்கின்ற தசை நார்களிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனை கிளைகேஷன் என்று நாங்கள் அழைக்கின்றோம். குறிப்பாக அதீதமான குளுக்கோஸ் உடல் தசை நார்களில் இருக்கின்ற புரதங்களோடு இடைத்தாக்கம் நடைபெற்று அவை கிளைகேஷன் மூலமாக அந்த தசை நார்களை உருக்கி விடுகின்றன. இதன் காரணமாக அந்த நோயாளிகளிலே தசை நார்கள் படிப்படியாக குறைந்து செல்வதன் காரணமாக உடல் பருமன் அல்லது உடல் நிறை குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. எனவே நீரிழிவு நோய் கண்டவர்கள் தங்களுடைய உடல் நிறை எவ்வாறு மாறுகிறது என்பதை தொடர்ந்தேர்ச்சியாக அவதானித்து வர வேண்டும். மிக அதிகமாக உடல் நிறை குறையுமானால் வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது தவிர்க்க முடியாத தேவையாகும். அடுத்ததாக டயபெட்டிஸ் நோய் கண்டவர்களுக்கு ஏற்படுகின்ற அடுத்த பிரச்சனை அவர்களுடைய கண் பார்வை மங்குவதாகும். கண்களிலே மிகவும் சிறிய இரத்த நாளங்கள் செயல்படுகின்றன, காணப்படுகின்றன. அந்த இரத்த நாளங்களிலே அதிகமாக குளுக்கோஸை கொண்ட குருதி அடிக்கடி செல்வதன் காரணமாக அந்த இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு அவை சிதைந்து அங்கு இரத்த கசிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இங்கே அவதானிக்கின்ற இந்த படத்திலே இடப்பக்கத்திலே இருக்கின்ற கண்ணின் வில்லை, கண்ணின் பகுதியை அவதானித்தால் அங்கு 3 இடங்களிலே இரத்த கசிவு ஏற்பட்டு கொண்டிருப்பதை அவதானிக்க முடியும். இதற்கான காரணம் என்னவென்றால் அதிக
குளுக்கோஸை கொண்ட இரத்தம் அடிக்கடி கண்களுக்கு செல்லும் போது அங்குள்ள இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு இந்த இரத்த கசிவு ஏற்படுகிறது. இது தொடர்ந்தேர்ச்சியாக பல வருடங்களுக்கு நடைபெறுகின்ற போது அவர்களுக்கு பிளரி விஷன், பிளட் விஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமை ஏற்படுகிறது. அதாவது சரியாக தெளிவாக பார்க்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. அவர்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. இதுவும் டயபெட்டிஸ் வியாதியின் ஒரு பக்க விளைவாகும். அடுத்ததாக விரைப்புத்தன்மை ஏற்படுதல், அதனை நாங்கள் நம்னஸ் என்று ஆங்கிலத்திலே அழைக்கின்றோம். அடிக்கடி அதிகமான குளுக்கோஸை கொண்ட இரத்தம் கால்களுக்கும் விரல்களுக்கும் சென்று வருவதன் காரணமாக அங்குள்ள இரத்த நாளங்களும் அங்குள்ள ஏனைய களங்களும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. இதன் காரணமாக இந்த நோய் கண்டவர்களுடைய கால்கள் தொட்டுணர்வு அற்ற ஒரு, அதாவது விரைப்புத்தன்மையை, நம்னஸ் என்று சொல்லக்கூடிய விரைப்புத்தன்மையை பெறுகின்றன. கைகளிலும் அதே மாதிரியான நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்றால் அந்த கால்களிலும் கைகளிலும் சிறந்த முறையில் பிளட் சர்க்குலேஷன் நடைபெறாமல் இருப்பதாகும். இதன் காரணமாக காலிலே ஒரு புண் வந்தால் கூட எம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. சுகதேகியான ஒருவருக்கு காலிலே ஒரு புண் வந்துவிட்டால் நோவை கொண்டு அவர் விளங்கிக் கொள்வார். ஆனால் இந்த நோய் கண்டவர்களுடைய காலிலே ஒரு புண் வந்தால் அதனை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. அடுத்ததாக அடிக்கடி நான் ஏற்கனவே சொன்னபோது போல அடிக்கடி உயர் குளுக்கோஸை கொண்ட குருதியானது இந்த சிறுநீரகங்களுக்கு அடிக்கடி சென்று வருவதனால் அங்கு இருக்கின்ற மெல்லிய இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு கிட்னி ஃபெயிலியர் என்று சொல்லக்கூடிய சிறுநீரக நோய் ஏற்படுகிறது. எனவே அந்த சிறுநீரகங்கள், அதாவது அழுக்கை, இரத்தத்திலே இரத்தம் காவி வருகின்ற புரதத்தை அடிப்படையாக கொண்ட, நைட்ரஜனை அடிப்படையாக கொண்ட கழிவுகளை வெளியேற்றுவதற்கு கடினமான ஒரு நிலையை இந்த டயபெட்டிஸ் வியாதி ஏற்படுத்துகிறது. இவ்வாறு இந்த சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும் போது சரியான முறையிலே சிறுநீர் கழித்து கொள்ள முடியாமல் உடலிலே யூரியாவின் அளவு, குருதியிலே காணப்படுகின்ற யூரியாவின் அளவு படிப்படியாக அதிகரித்து செல்கிறது. இதன் காரணமாக, இதன் வெளிப்பாடாக எமது அந்த நோய் கண்டவர்களுடைய 2 கால்களும் வீக்கமடைகின்றன. அதனைத்தான் நாங்கள் வலப்பக்கத்திலே காட்டுகின்ற படத்திலே விளங்கப்படுத்தி இருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் இந்த நோய் கண்டவர்களுடைய அடுத்த பிரச்சனை என்னவென்றால், அதாவது ஆறாத புண்கள் கால்களே ஏற்படுகின்றது. கால்கள் ஏதாவது ஒரு விடயத்தில் சிதைந்து விடுமானால், புண்கள் ஏற்பட்டு விடுமானால், அந்த புண்கள் ஆறாத புண்களாக மாதக்கணக்கிலே அவ்வாறே இருந்து வருகின்றன. இதற்கும் காரணம் சரியான முறையில் பிளட் சர்க்குலேஷன் நடக்காமையாகும், அல்லது அந்த கால்கள் விரைப்படைந்து இருப்பதாகும். இத்தகைய ஆறாத புண்கள் காலிலே காணப்படுகின்ற போது அதற்கூடாக கிருமிகள் மனித உடலுக்குள் புகுந்து செல்வதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. எனவே இவ்வாறான ஆறாத புண்கள் ஏற்பட்டவர்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பெற்று அதற்கான பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யாத போது அந்த கால்களை வெட்டி செயற்கை கால்கள் போட வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை ஏற்படும். இங்கே காட்டப்படுகின்ற படத்திலே வலப்பக்கத்திலே நாங்கள் காட்டுவது, இவ்வாறு டயபெட்டிஸ் நோயாளி ஒருவர் அவருடைய காலை இழந்து செயற்கையான காலை பூட்டி கொண்டு நடக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கே காண்கின்றோம். நாம் இப்போது இந்த டயபெட்டிஸுக்கான ஏதுவான காரணங்கள் என்ன என்பதை அவதானிக்கப் போகின்றோம். அதில் முதலாவதாக இருப்பது
பரம்பரை இயல்புகளாகும். அதாவது தாய்க்கோ அல்லது தந்தைக்கோ இந்த நோய் ஏற்பட்டிருந்தால் பிள்ளைகளில் ஒருவருக்கோ பலருக்கோ ஏற்படுவதற்கான 25% வாய்ப்பு இருப்பதாக மருத்துவ ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. அல்லது தாய்க்கும் தந்தைக்கும் இருவருக்குமே டயபெட்டிஸ் இருக்குமானால் அவருடைய பிள்ளைகளுக்கு டயபெட்டிஸ் ஏற்படுவதற்கான 50% வாய்ப்பு இருப்பதாக மருத்துவ ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. எனவே இது பரம்பரை இயல்பாக கடத்தப்பட்டு செல்வது ஒரு காரணமாகும். அதாவது தாய் தந்தையருக்கு இருக்குமானால் பிள்ளைகளுக்கும் அது ஏற்படுவதற்கு பரம்பரை இயல்பு ஒரு காரணமாக அமைகிறது. இரண்டாவது, ஒபேசிட்டி இந்த நோய் ஏற்படுவதற்கான காரணமாக அமைகிறது. இன்றைய காலங்களிலே மக்கள் சோர்வடைந்து, அதாவது பௌதிக செயல்பாடுகள் அற்று வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்களுக்கு மத்தியிலே ஒபேசிட்டியும் அவர்களுக்கு மட்டிலே பௌதிக செயல்பாடுகள் அற்ற தன்மையும் காணப்படுவதன் காரணமாக அவர்களுக்கும் இந்த டயபெட்டிஸ் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இந்த ஒபேசிட்டி என்ற நிலைமை ஏதுவாக இருக்கிறது. அடுத்ததாக ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். இன்றைய காலங்களிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதீதமான மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே, தொழில்துறையிலே ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட கஷ்டங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபை ஏற்படுத்துகின்றன. அல்லது குடும்பத்திலே இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபை ஏற்படுத்துகின்றன. எனவே அவர்களுக்கு இளைப்பாறுகின்ற, ஓய்வெடுக்கின்ற அளவுக்கு முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தாக்கம் செலுத்துவதன் காரணமாக அவர்கள் பல்வேறுபட்ட மன உளைச்சல்களுக்கு உள்ளாகிறார்கள். மருத்துவ ஆராய்ச்சிகளின்படி இந்த மன உளைச்சலும் மிக முக்கியமாக டயபெட்டிஸ் வியாதி ஏற்படுவதற்கான மிக முக்கிய காரணிகளில் ஒன்றாக அறியப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, சரியான முறையிலே எமது உணவை எடுத்துக்கொள்ளாத போதும் டயபெட்டிஸ் வியாதி ஏற்படுகிறது. அதாவது நாங்கள் சமநிலையான நிறைவான உணவு என்ற ஒரு விடயத்தை நாங்கள் அறிந்து வைக்க வேண்டும். அதாவது எமது சாப்பாட்டிலே பல்வேறுபட்ட குறைபாடுகள் இருக்கின்றன. இன்றைய காலத்திலே மக்கள் மிகவும் பிஸியாக வாழ்க்கை நடத்துவதன் காரணமாக பல்வேறு சந்தர்ப்பங்களிலே கடைகளில் சென்று அதையும் இதையும் வாங்கி சாப்பிட்டு தமது வயிறை நிறைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் உணவிலே, போஷாக்கிலே அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. தங்களுடைய உணவு நிறை உணவாக, எல்லா வகையான கூறுகளையும் கொண்ட ஒரு நிறை உணவாக இருக்கின்றதா என்பதை பார்க்காமல் அவர்கள் கண்டதெல்லாம் சாப்பிட்டு தங்களுடைய வயிறை நிரப்பிக் கொள்கிறார்கள். எது சுவையோ அதுக்குத்தான் முக்கியத்துவம். ஆனால் போஷாக் என்ற விடயத்தை முற்றுமுழுதாக புறக்கணிக்கின்ற நிலை இன்று உருவாகி வருகிறது. ஃப்ரைட் ரைஸ் என்ற பெயரிலும் கொத்து என்ற பெயரிலும் அவர்கள் இவ்வாறு அதிகமாக கார்போஹைட்ரேட்டை, மாப்பொருளை சார்ந்த கொண்டிருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிடுகிறார்கள். பழங்கள், மரக்கறிகள் போன்றவை, கனிப்புக்கள், வைட்டமின்கள் போன்றவை புறக்கணிக்கப்படுகின்றன. இதுவும் இந்த நோயின் அகோரத்தன்மைக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே இங்கு நான் நிறைவு உணவு என்று அடையாளப்படுத்தியிருப்பது பேலன்ஸ் டயட்டை ஆகும். அதிலே போதுமான அளவு மரக்கறிகள், போதுமான அளவு புரதங்கள், போதுமான அளவு இலிப்பிட்டுக்கள் மற்றும் கனியுப்புக்கள், வைட்டமின்கள் போன்றவை சேர்ந்த அளவிலே நாங்கள் உணவை 3 நேரமும் சாப்பிட்டு வர வேண்டும். இதைத்தான் நாங்கள் நிறைவு உணவு என்று கூறுகின்றோம். இதை பின்பற்றாத போது எங்களுக்கு சரியான முறையிலே உணவும் போஷாக்கும் கிடைக்காத போது இந்த டயபெட்டிஸ் நோய்க்கு அது ஒரு ஏதுவாக அமைந்து விடுகிறது. நாம் அடுத்தபடியாக இந்த நோய் கண்டவர்கள் எவ்வாறு அதனை கையாள வேண்டும் என்பதை இங்கு காட்டியிருக்கிறோம். முதலாவதாகவே அவர்கள் மருந்து பக்கம் சென்று விடாது. முதலாவதாக அவர்கள் தங்களுடைய டயட்டை, அவர்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அவர்கள்
உடற்பயிற்சிகள் செய்து தங்களுக்கு போதுமான அளவு ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் தான் அவர்கள் வாய் மூலமாக எடுக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2 நடைமுறைகளும் செயல்பட்டு இது இரண்டும் சரிவராத போதுதான் இன்சுலினை கொண்டு இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும். நான் இங்கே உணவு பழக்கத்துக்காக நான் இங்கே காட்டுகின்ற இந்த படத்தில் மிக அதிகமாக கேலரிகளை கொண்ட கார்போஹைட்ரேட் உணவுகளை, மாச்சத்துள்ள உணவுகளை குறைக்க வேண்டும் என்று இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதுபோதா மட்டுமல்லாது எமது உணவிலே பல்வேறுபட்ட ரகங்கள் சேர்ந்திருக்க வேண்டும். அதாவது குறிப்பாக பழங்கள் வரும்போது, அதாவது அவகாடோ பழம், அதே போன்று மருந்து நெல்லிக்காய் போன்றவை மிக குறைவிலேயே இனிப்பை கொண்டிருக்கின்றன. அவை சிறந்த பழங்களாக காணப்படுகின்றன. அவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் ரொட்டியையோ அல்லது புட்டையோ சாப்பிடும்போது குரக்கன் மாவின் மூலம் செய்த ரொட்டி, புட்டு போன்றவற்றை நாங்கள் சேர்த்து கொள்வது மிகவும் பொருத்தமாகும். இதன் மூலம் எமது குருதியிலே வந்து சேர்கின்ற குளுக்கோஸின் அளவை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக நாங்கள் பேலன்ஸ் டயட்டை பற்றி பேசுகின்ற போது ஒரு உணவு களத்திலே இவ்வாறான விகிதாசாரம் பேணப்பட வேண்டும். அதாவது 150% மரக்கறிகளும் பழங்களும் சேர வேண்டும். 125% மாச்சத்து, அதாவது அரிசி அல்லது மாவை அடிப்படையாக கொண்ட ஏதாவது உணவுப் பொருள் 25%, மற்றும் எஞ்சியிருக்கின்ற 25% நாங்கள் புரத உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். எனவே நான் மீண்டும் கூறுகிறேன், 25% மாப்பொருளும் 25% புரத உணவுகளும் 50% பழங்கள் மரக்கறிகளை கொண்ட அமைப்பிலே நாங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இந்த டயபெட்டிஸ் வியாதிக்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாக அமையிடம் உண்டு. அடுத்ததாக எமது வாழ்க்கையிலே நாங்கள் சோர்ந்திருக்காமல் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை நாங்கள் பின்பற்றி செல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு சில நிமிடங்களாவது நாங்கள் உடற்பயிற்சியிலும் நடைப்பயிற்சியிலும் ஓட்டப்பயிற்சியிலும் ஈடுபடுவதன் மூலம் எங்களுக்கு போதுமான அளவு ஓய்வும் எமது வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படுவதற்கு ஏதுவாக அமைகின்றன. எனவே இத்தகைய வழிமுறைகளை கையாண்டு நாங்கள் ஓய்வை அதிகரித்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபை குறைத்து கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியது தூக்கமாகும். ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு குறைந்தது 6 மணித்தியாலம் சிறந்த முறையில் தூங்க வேண்டும். இந்த தூக்கமானது எங்களுடைய மூளைக்கு ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ்ஸை அடியோடு குறைத்து விடுகிறது. இதன் மூலம் எங்களுடைய குருதியில் இருக்கக்கூடிய குளுக்கோஸின் சரிவை பேணப்படுவதற்கு இந்த தூக்கம் ஒரு நல்ல உத்வேகமாக அமையும் என்று மருத்துவ ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் பின்பற்ற வேண்டியது மருத்துவமாகும். மருந்துகளை கொண்டு நாங்கள் இதனை எதிர்கொள்வதற்கு பல்வேறுபட்ட மருந்துகள் ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் ஒவ்வொன்றினதும் பலாபலன் வித்தியாசப்படுகிறது. எனவே இந்த மருந்துகளை பாவித்து எங்களுடைய குளுக்கோஸின் சரிவை இது கட்டுப்படுத்த உதவுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் பரீட்சை கொள்ள முடியும். இவற்றிலே எந்த மருந்து ஆக சிறந்தது என்று எங்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இங்கே பல்வேறுபட்ட உணவு பதார்த்தங்களும் இலைகுலைகளும் இங்கு காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த நோய் கண்டவர்கள் இவற்றை பயன்படுத்தி இவற்றுக்கூடாக தங்களுடைய குளுக்கோஸின் அளவு குறைந்து செல்கிறதா என்பதை படிப்படியாக அவதானித்து வர வேண்டும். அவ்வாறு பயனளிக்குமானால் இவற்றை தொடர்ந்து செய்யலாம். இந்த பொருட்கள் எங்களுடைய இரத்தத்திலே குளுக்கோஸ் வந்து சேருவதை குறைக்கின்றன. சில உணவு பதார்த்தங்கள், சில மருந்துகள், பாரம்பரிய மருந்துகள் போன்றவை, அதாவது மாச்சத்தின் சமிபாட்டிலே சில குறைபாடுகளை ஏற்படுத்தி அவை அதிகமாக குளுக்கோஸானது
அகத்துறிஞ்சப்படுவதை தடை செய்வதற்கு உதவி செய்கின்றன. இதனைத்தான் பல்வேறுபட்ட பாரம்பரிய மருந்துகளிலே அவர்கள் கையாள்கின்றார்கள். அடுத்ததாக ஆங்கில மருத்துவம் அல்லது மேற்கத்திய மருத்துவ முறை, அங்கே மெட்ஃபோமின் என்று அழைக்கப்படுகின்ற மருந்துகள் இந்த நோய்க்காக பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றை வைத்திய ஆலோசனைப்படி பயன்படுத்தி வருவதன் மூலம் குருதியிலே எங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த குளுக்கோஸ் அதிகரித்து செல்வதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். இதுவும் பயனளிக்காத போது, அதாவது பாரம்பரிய மருத்துவ முறைகள், மேற்கத்திய மருத்துவ முறைகள் நாம் பயனளிக்காத போது இன்சுலினை கொண்டு நாம் எமது குருதியிலே இருக்கின்ற அந்த குளுக்கோஸின் சரிவை கட்டுப்படுத்துவதற்காக முயற்சிக்க வேண்டும். இன்சுலினை பயன்படுத்துவது சம்பந்தமாக பல்வேறுபட்ட தப்பபிப்பிராயங்கள் மக்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. அவை பெரும்பாலானவை சரியான ஆராய்ச்சியின் அடிப்படையிலே பெறப்பட்டவை அல்ல. இன்சுலின் என்பது மிகவும் பாதுகாப்பானது. இதனை நாங்கள் சரியான முறையில் அளவோடு மருத்துவ ஆலோசனைப்படி இவற்றை இன்ஜெக்ஷன் மூலமாக எமது உடலில் ஏற்றிக்கொள்வதன் மூலம் ஓரளவுக்கு குளுக்கோஸின் சரிவு அதிகரித்து செல்வதை நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். இதற்காக நாங்கள் கைகளிலும் அந்த ஊசிகளை ஏற்றி இன்சுலினை உட்செலுத்தலாம், அல்லது தொப்புளை சுற்றியுள்ள பிரதேசங்களிலும் இந்த இன்சுலினை செலுத்தி எமது உடலுக்குள் இன்சுலினை செலுத்திக் கொள்ளலாம். பல்வேறுபட்ட இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களை நாங்கள் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அறிந்து அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன்களை பெற்று நாங்கள் இந்த குருதியிலே காணப்படுகின்ற அதிகரித்து செல்லுகின்ற இந்த குளுக்கோஸின் சரிவை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றோம். எனவே இறுதியாக நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. அதாவது இந்த நோயை கையாள்வதற்காக நாங்கள் சிறந்த உணவை உட்கொள்ள வேண்டும். அதாவது நல்ல நிறைவான உணவுகளையும் உட்கொள்ள வேண்டும். அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். எங்களுக்கு உடற்பயிற்சிகளும் நாங்கள் செய்ய வேண்டும். நல்ல நித்திரையை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக எமது உடல் நிறையிலே மாற்றங்கள் ஏற்படுகிறா என்பதை தொடர்ந்து அவதானித்து வர வேண்டும். இறுதியாக நாங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி மருந்துகளை பெற்று இந்த நோயின் அகோரத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரி நேயர்களே, இறுதியாக நாங்கள் எங்களுடைய இந்த பிரசன்டேஷனின் இறுதி பகுதிக்கு வந்துட்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இன்று நாங்கள் வழங்கிய இந்த கலந்துரையாடல் மூலமாக உங்களுக்கு பல்வேறுபட்ட விடயங்களிலே, டயபெட்டிஸ் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களிலே உங்களுக்கு நல்ல பல விளக்கங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கும் என்று நினைக்கின்றேன். இத்தோடு என்னுடைய இந்த உரையாடலை முடித்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். வணக்கம்.